வணக்கம் பிள்ளைகளே. இச்செயற்பாட்டினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தரம் 5 சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகள் எனும் பாடத்தில் விஞ்ஞான ரீதியான பிரவேசத்தில் கருப்பொருள் நீர், நீரின் தொழிற்பாடு தொடர்பான செயற்பாடுகளில் ஈடுபட்டு அறிக்கைப்படுத்துவார் எனும் தேர்ச்சியில் அமுக்கத்தின் போது நீர் வெளியேறும் விதம் தொடர்பாக அறிதல் என்னும் கற்றல் பேற்றில் அமுக்கம் காரணமாக போத்தலில் இருந்து நீர் வெளியேறும் முறை தொடர்பான செயற்பாட்டினை செய்து பார்க்க உள்ளோம். பிள்ளைகளே, இச்செயற்பாட்டினை செய்து பார்ப்பதற்கு தேவையான பொருட்களை அறிந்து கொள்வோம். பிளாஸ்டிக் போத்தல், நீல நிற மை, நீர். செயற்பாட்டினை செய்து பார்ப்போமா? பிள்ளைகளே, செயற்பாட்டினை செய்து பார்ப்போம். முதலில் போத்தலின் அடிப்பகுதியில் மத்திய மேற்பகுதியில் சமதூர இடைவெளியில் 3 துவாரங்கள் இடுவோம். அடுத்து மற்றொரு பாத்திரத்தில் நீரை எடுத்து நிறமூட்டிக் கொள்வோம். பாருங்கள் பிள்ளைகளே, பாத்திரத்தினுள் நாங்கள் நிறமூட்டிக் கொள்வோம். பாருங்கள் பிள்ளைகளே, இப்பொழுது இந்த நீர் நிறமூட்டப்பட்டுள்ளது. நிறமூட்டப்பட்ட நீரினை துளையிடப்பட்ட போத்தல் நிரம்பும் வரை துரிதமாக ஊற்றுவோம். பாருங்கள், இவ்வாறு துரிதமாக ஊற்றுதல் வேண்டும். பார்க்கிறீர்களா பிள்ளைகளே? மிகவும் இச்செயற்பாட்டினை நுணுக்கமாக அறிந்து கொள்ளுங்கள். அவதானித்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகளே. இத்துளையினூடாக நீர்த்துளிகள், நீர்த்தாரைகள் எவ்வாறு வருகின்றது என்பதை. அவதானியுங்கள் பிள்ளைகளே. போத்தலின் அடிப்பகுதியில் உள்ள துவாரத்தின் மூலம் நீர் மிக அதிக தூரத்தில் வெளியேற்றப்படுகின்றது. நடுப்பகுதியில் உள்ள துவாரத்தில் மத்திய தூரத்திற்கு நீர் வெளியேற்றப்படுகின்றது. மேற்பகுதியில் உள்ள துவாரத்தில் குறைந்த அளவு நீர் வெளியேற்றப்படுகின்றது. இச்செயற்பாட்டினை அவதானித்துள்ளீர்களா பிள்ளைகளே? அடுத்து நாங்கள் இச்செயற்பாட்டிற்கான முடிவினை அவதானிப்போம். பாருங்கள் பிள்ளைகளே, அடிப்பகுதியில் உள்ள நீர் அதிக தூரம் வெளியேறுகின்றது. நடுப்பகுதியில் உள்ள நீர் மத்திய தூரத்தில் வெளியேறுகின்றது. மேற்பகுதியில் உள்ள துவாரத்தினூடாக நீர் குறைந்த அளவு வெளியேறுகின்றது. இதற்கான காரணம் எதுவென்று தெரியுமா? போத்தலின் அடிப்பகுதியில் நீரின் அமுக்கம் கூடுதலாக உள்ளது. மேலே செல்ல செல்ல அமுக்கம் குறைவடைந்து செல்கின்றது. இச்செயற்பாட்டின் முடிவாக ஆழம் அதிகரிக்கும் போது நீரின் அமுக்கமும் அதிகரித்து செல்லும். பிள்ளைகளே, அணைக்கட்டை பார்த்துள்ளீர்களா? பார்க்காத மாணவர்கள் வெளியில் செல்லும் போது அணைக்கட்டை அவதானித்து பாருங்கள். அணைக்கட்டின் அடிப்பகுதி அகலம் கூடியதாகவும் மேற்பகுதி அகலம் குறைந்ததாகவும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு அமைக்கப்பட்டிருப்பதற்கு காரணம் என்னவென்று தெரியுமா? நீரின் ஆழம் அதிகரிக்கும் போது அதன் அமுக்கம் அதிகமாக காணப்படும். இதன் காரணமாகத்தான்
அணைக்கட்டுகள் இவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளன. பிள்ளைகளே, நீங்களும் இச்செயற்பாட்டினை வீட்டில் செய்து பார்த்து மேலதிகமான விளக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த செயற்பாட்டில் உங்களை சந்தித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். Thank you.